இப்போ பிறந்த குட்டி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. சரி குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த நெட்டட் பெட் பார்க்கலான்ட்டு வந்தேன். பட் அது நல்லாவே இல்ல. குவாலிட்டி எதுவுமே சரியில்ல. சூப்பர் குவாலிட்டியா இருக்கிறது நல்லா இருக்கு. பட் அதில இப்போ தான் ஸ்டாக்லாம் வந்திருக்கு. ஸோ பிரைஸ் லேபிள் எதுவும் ஒட்டல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பிரைஸ் லேபிள் ஒட்டலன்னா நம்மளுக்கு அது அர்ஜென்ட்ல ஏதாச்சும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அங்க யாருமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட்லாம் சரவணா ஸ்டோர்ல தமிழ் பசங்க இருப்பாங்க. நம்ம ஏதாவது கேட்டா உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இப்பல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒண்ணு ஹிந்திக்கார பசங்க இருக்காங்க. நம்ம சொல்ற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க சொல்றது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இங்க நான் மட்டும் இல்ல, நெறைய பேர் வந்து அங்க பார்த்தேன். அவ்ளோ பேர் கஷ்டம் தான் படுறாங்க. அவங்க ஒண்ணு கேட்குறாங்க, இவங்க ஒண்ணு காமிக்கிறாங்க. சில டைம்ஸ் காமிக்க கூட மாட்டேங்கிறாங்க, மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மால் சரவணா ஸ்டோர் வரதே பெரிய விஷயம். அவரு ஒரு ஆன்லைன் கேஸு. அந்த நேரம் பார்த்து இவங்கலாம் இப்படி பண்ணாங்களா? அவரு உடனே முடிவெடுத்துட்டாரு. வா நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கு பாடி சரவணா ஸ்டோர் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். அங்க போய் சாப்பிட்டவங்களுக்கு. சரி போனதுக்கு அதையாவது சாப்பிட்டு வரலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. இதோட ஃபுல் டீட்டெயில் லாங் வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம